கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலை மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். பணமோ நல்ல குணமோ வர்றது பெருசு இல்லை, அதை தக்க வச்சுக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனப்படாது என்றார் சாம்பு சாஸ்திரிகள். இப்போ எதுக்காக இப்படி சொல்றீங்க என்றேன் அவரை பார்த்து. இல்லடாம்பி, ஏதோ பகவானோட அருளால காலம் ஏதோ சொஸ்தமாக ஓடின்னு இருக்கு. இப்போ போய் அதை கெடுத்துக்கலாமோ? அதிகமாக காசு பணம் வேண்டாம், இருக்கிறத காபந்து பண்ணிண்டா போறாதோ? எப்பவோ யாருக்கோ கொடுத்த பணம் இப்போ தெய்வாதீனமாக திரும்பி வந்திருக்கு. அதுக்கு ஒரு செலவு சொல்கிறா இவ. வேண்டானா கேட்கவா போறா? எல்லாம் மாயோட விளையாட்டு என்று அழுத்து கொண்டார் சாம்பு சாஸ்திரிகள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மன்னார் அவரை பார்த்து லேசாக சிரித்தான். உங்களுக்கு மட்டுமா நடக்குது சாமி? அன்னி தொட்டு இன்னிய வரைக்கும் இதே கதை தான் நடக்குது. அந்த மாயை தொடங்கி வச்ச விளையாட்டு தானே அவங்க குலத்தையே நாசம் பண்ணி சாச்சுது என்றான் மன்னார். அடுத்த பாட்டப்படி என்றான். பதில் பேசாமல் பாடலை படித்தேன். மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதி பவ திதி புத்திர வீரடு சேவகனே. இத இப்படி பிரிச்சு பார்க்கணும் என மேலே தொடர்ந்தான் மயிலை மன்னார். மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகரே. இப்போ ஒன்னா பார்க்கலாம். மதிகெட்டு அறவாடி மயங்கி. ஒரு காரியம் எப்படி தப்பி போகுதுன்றத படிப்படியாக ஒரு பச்சை குழந்தை கூட புரிகிற மாதிரி சொல்லி காமிக்கிறாரு அருணகிரியார். புத்தி கெட்டு போய் அடடா இப்படி அறிவு கட்டத்தனமாக நடந்துக்கணுமேனு அதுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டு புலம்பி இப்போ என்ன பண்ணினா இந்த பித்தம் தீரும் நினச்சி ஒன்றும் வழி புரியாமல் மயங்கி திரிஞ்சு நிற்கிற நிலை ஒன்று வரும். நாம் என்ன தப்பு பண்ணினோம், எப்போ பண்ணினோன்னு கூட தெரியாத வேகத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். செல்வாக்காக இருந்த நிலைமை மாதிரி திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் வந்து அல்லா பண்ணுவோம். இதைத்தான் மதிகட்டு அற வாடி மயங்கின்னு சொல்கிறாரு. அறன்னா ரொம்பவே ஜாஸ்தியான்னு அர்த்தம். இதனால் என்ன ஆகுதுன்றது அடுத்தாப்பில் சொல்கிறார். அற கதி கெட்டு அவமே கெட கடவேணும். நல்லது பண்ணுறதால வர நல்ல கதியைத்தான் அறகதின்றார். அவமேனா ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் வீணாக போகணும். இப்படி இருக்கிற நல்லதும் இல்லாமல் போய் நான் கெட்டு அழிஞ்சு போயிடுவேணும்னு புலம்புறார். இப்போ என்ன ஆச்சு இவருக்கு? இது வரைக்கும் நடுநடுவில் இப்படி அப்பப்போ புலம்பினார். சரி, ஒத்துக்கலாம். அதேன்னா இப்போ கடைசி பாட்டாட வந்து எதுக்காக இவ்வளோ கதறாரு? அனுபூதினா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அது எப்படி இருக்குன்ற வரைக்கும் சொன்னவர் ஏன் இப்போ இப்படி பயப்படுறாரு? குழப்பமாக்குது இல்லை? அதுதான் இதில் ரொம்பவே முக்கியம். கிடைக்கிறது பெருசு இல்லை, அது கிடைச்சதும் உடனே கூடவே ஓடி வர்ற மயக்கத்தையும் நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது தான் அத்தை விடவும் பெரிய சமாச்சாரம். லாட்ரியில் அவனுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்க, நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது. அது வரணும்னு நினச்சி தான் வாங்கினேன், ஆனால் ப்ரைஸ் விழுமான்றது தெரியாது. அப்படி கிடைச்சதுமே கூடவே ஒரு மிதப்பு தானாக வந்து தொத்திக்கும். முருகா எனக்கு அருள் பண்ணுப்பா, நீ கெஞ்சினதெல்லாம் சுத்தமாக மறைஞ்சு போயிட்டு நாம உன்னோட லக்கால தான் இது கிடைச்சிதுன்ற மாதிரி தெனாவிட்டு தானாக வரும். அதுதான் அந்த மாயை பண்ணுற வேலை. அதோட வலையில் விடாமல் தப்பிக்கணும். அத்தைத்தான் அருணகிரியார் இப்போ செய்கிறார். அனுபூதின்ற லாட்ரி ப்ரைஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நீ தான் காரணன்றதை மறந்துட்டு நான் இதனாச்சும் அறிவு கட்டத்தனமாக நடந்து கிடைச்சதையும் கோட்டை விட்டுருவேணும்னு எனக்கு பயமாக்கிது முருகான்னு அவர்கிட்டயே மன்னாடுறார். இத்தை சொல்கிறதுக்காக அவர் போட்ட அடுத்த 2 வரிங்க தான் இதில் ரொம்பவே விசேஷம் என்றான் மன்னார். அடுத்து என்ன சொல்ல போகிறானோ என எதிர்பார்ப்பு கூடுதலாக அவன் முகத்தையே எங்கள் மூவரது கண்களும் பார்த்து கொண்டிருந்தன. 3 பேர் சொல்லி முருகரை கூப்பிடுறாரு. ஒன்றுன்னா பார்ப்போம். நதி புத்திர, சிவனோட நெத்தி கடலேருந்து 6 பொறியா வந்தவர் தான் நம்ம கந்தன். இந்த உலகத்துக்கே கதி மோட்சம் தரத்துக்காகவும் தேவர்களோட குறையை தீக்கிறதுக்காகவும் அந்த வள்ளல் தான் இந்த முருகன். இவரை தாங்கிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆருக்கு பிறந்தாரோ அந்த தேவர்களில் 2 பேரான வாயு அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்றாரு. அதாவது ஆருக்காக பிறந்தாரோ அந்த தேவரை காப்பாற்றுறதுக்காக பிறந்தாரு. அதனால அந்த 2 பேரில் கூப்பிட்டு வாயு அக்னின்ற 2 பகவான்கிட்ட கூப்பிட்டு அவராண்ட கொடுக்குறாரு. அவங்களால அதை தாங்க முடியல.
அவங்க கொண்டு போய் தேவ மகளான கங்கை அம்மாவாண்ட கொடுக்குறாங்க. அவங்களாலையும் இதை தாங்கிக்க முடியாமல் வறண்டே போயிடுறாங்க. இப்படி கிடைச்ச பொருளை அவங்களால காப்பாற்றிக்க முடியாமல் தான் சரவண பொய்கையில் வந்து விழுந்தார் முருகன். கங்கை அம்மா எட்டாந்து போட்டதால இவருக்கு இந்த பேர் நதி புத்திரன்னு ஆச்சா. இப்போ அடுத்ததை பார்க்கலாம். ஞான சுக அதிப. உடம்பாலேயோ அறிவுனாலேயோ வர்ற சுகத்தை காட்டியோ ஞானத்தால் கிடைக்கிற சுகத்துக்கு எல்லையே கிடையாது. அதான் நிலையான சுகம். மற்றதெல்லாம் வந்த வேகத்திலேயே போயிடும். இந்த ஞானத்தால் வர்ற சுகத்தை கொடுக்குறவன் தான் கந்தன். அவன் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன். இப்போ அருணகிரியாருக்கு இப்படி கிடைச்ச இந்த அனுபூதின்ற சுகத்தை கொடுத்த முதலாளிய ஆசையா ஞான சுகத்துக்கு அதிபனே, ஞான சுகாதிபான்னு கூப்பிடுறாரு. ஞான சுகாதிப, ஞானனே சுகாதிபனேன்னு சொல்லான்னு படுறதுடா என்றார் சாஸ்திரிகள். ஆமாம், அப்படியும் சொல்லலாம் தான். ஆனால் கண்டிச்சு மற்ற சுகங்களை தரத்துக்கு நிறையவே சாமி வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானத்தால் வர்ற பெரிய சுகத்தை தர்றதுக்கு ஒத்தன் தான்ப்பா என் கண்ணில் படுதுன்னு அருணையார் சொல்கிற மாதிரி எனக்கு பட்டது. அத்தான் அப்படி சொன்னேன் என்ற மன்னார் மேலே தொடர்ந்தார். கடைசியாக வர்றது அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகரே. ஆறு இந்த திதி. சூரனோட ஆத்தா மாயேன்னு பேர். பேரை கவனி, மாய. கஷ்யப்ப முனிவர்னு ஒருத்தர். அவரை மயக்கி அவர் மூலமாக பெற்ற பசங்க தான் சூரனும் தாரகனும் சிங்கமுகனும். இந்த மாயோட வலையில் விழுந்ததால் கஷ்யப்பரோட தபமே அழிஞ்சு போச்சு. இந்த அம்மா கொடுத்த கெட்ட போதனையால் மதிக்கெட்டு மயங்கி போய் தனக்கு கிடைச்ச வரத்தால் வந்த சுகம் அத்தனையும் போகிற மாதிரி அழிஞ்சு போகிறாங்க இந்த திதி புத்திரங்க. அதான் சூரனும் அவங்களோட தம்பிங்களும் எல்லாம் மாய பண்ணுற வேலை. அப்படியாப்பட்ட திதியோட பிள்ளைங்களை அவங்களோட அகம்பாவத்தை வேரோடு அறுத்த வீரன் தான் நம்ம முருகன். இப்படி 3 விதமாக கூப்பிட்டு ஞானத்துக்கே அதிபனான கந்தங்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு அருணகிரியார். கூலி கொடுக்குற முதலாளிகிட்டேயே முழு பொறுப்பையும் நம்பிக்கையாக கொடுத்துட்றார். கொடுக்குறவன் ஆறுன்றது புரிஞ்சுதார. அதான் கந்தனோட கருணை என உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான் மயிலே பண்ணார். அவனையே சரணாகதி அடையிறத விட இதை விடவுமா சிறப்பாக சொல்ல முடியும். அருணகிரியாரோட கருணையே கருணை. என்னமோ இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு அற்புதமான வேதத்தை நமக்கு புரிகிற மாதிரி புழிஞ்சு கொடுத்துருக்கார். புரிய வாழ்வுக்கு புரியும் என்றால் சாம்பு சாஸ்திரிகள். வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ